அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த போர்வெல் ஓடும்போது போர்வெல் தண்ணியோட ஒன்றா மண் கலந்து வருதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு நல்ல மெத்தடு. ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. என்னன்னு சொல்கிற ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இதில் கொண்டா, கேமரா கொண்டா. இது போர் மோட்டரோட பம்புங்க. இந்த இடத்துல தான் தண்ணி உறிஞ்சிறது. அதாவது தண்ணி இப்படி கீழே வந்து இந்த இடத்துல உறிஞ்சும் போது மண்ணை சேர்த்து உறிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் 5 இன்ச் பைப் எடுத்துக்குங்க. இந்த 5 இன்ச் பைப் எடுத்து இந்த பம்பையும் மோட்டரையும் உள்ள சேர்த்து இந்த இடத்துல லாக் பண்ற மாதிரி, அதாவது ஒயரெல்லாம் இந்த இடத்துல கோர்த்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இதில் கொண்டு வந்து கட்டும். இந்த மாதிரி ஓட்டை போட்டு கோர்த்து எடுத்துங்க. ஒயரு கயிறு எல்லாம் வச்சுட்டு இதில் கோர்த்து வெளியே எடுத்து நீட்டாக டேப் அடித்து தண்ணி உள்ள இறங்காத மாதிரி பண்ணிக்கங்க. தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் போய் ஒரு நிமிஷம் மேலே கேட்டு கேமரா. இந்த பைப்பில் கீழே வரைக்கும் போயிங்க. கீழே இருந்து தண்ணி மேலே வந்து இந்த பம்பு கிட்ட வரும்போது தண்ணி மட்டும் மேலே வந்துக்கு, மண்ணு கீழே போயிருங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, மோட்டரோட அவுட்ரு பெருசாகிக்கு மோட்ரு உள்ள ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹீட் ஆகிற பிரச்சனை வரும். அடிக்கடி மோட்டர் மேலே ஏற்றி இறக்கணுங்க. மண் அதிகமாக வர போருக்கு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதாவது மோட்டர் ஓடிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிவிசி பைப்பு ஹீட் ஆகி ஒரு கலைக்கு மெல்ட் ஆன மாதிரி மோட்டரில் ஒட்டி பிடிச்சிக்கு. இதெல்லாம் தீமைகள். நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நீட்டாக மண் இல்லாமல் வரும். பம்ப் அடிக்கடி போகிற தொந்தரவு இருக்காது. ரொம்ப அதிகமாக மண் வர போருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.